ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓஷன்ஸ் லவ்வில் எபிசோட் 6 பார்க்கலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்கே நம்ம பாஸுக்காக எல்லாருமே ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது மியா, டென் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னுமே பாஸ் வரல, பாஸ் இவ்வளோ நாள் லேட்டாக வந்ததே கிடையாது, அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும்போது இங்கே நம்ம ஹெங்குக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது. ஹெங் மோ கிட்ட, டே இன்னுமே பாஸ் வரலையே, நேற்று கூட நான் பாஸ் கிட்ட அவங்கள பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், அதனால தான் வரலையான்னு சொல்ல, அதுக்கு மோ, டே நீ சும்மா சும்மா ஏதாட்டு தேவையில்லாமல் நினச்சிட்டு இருக்காதா, அப்படிலாம் கிடையாது, பாஸ் ஆஃபீஸ்க்கு வருவாங்கன்னு சொல்ல, இங்கே நியூ இயர் பையன் சும்மா இருக்காம, ஒருவேளை பாஸ் ஆஃபீஸை விட்டே போயிட்டாங்களோ, போச்சு போச்சு என்ன பண்ணேன்னு சொல்ல, உடனே எல்லாரும் ஆமாம் ஆமாம் பாஸ் ஆஃபீஸை விட்டு போயிட்டாங்க, இனிமேல் யார் நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பா, இனிமேல் நம்மளாம் நடுத்தருவில் தான் நிற்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றா பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹெங் எல்லாருமே பாஸ் இருப்பாங்கள்ல அந்த சீட்டை எட்டி பார்க்குறாங்க. அங்கே பாஸ் உட்காந்து அப்படியே கவனிச்சுட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஹெங் கேட்குறான், பாஸ் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்க, அதுக்கு பாஸ் நீங்கள் எல்லாருமே டென்ஷன் ஆகி பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, நான் அப்போவுமே வந்துட்டேன், இருந்தாலும் எதுக்கு உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே பேசுகிறது கேட்டுகிட்டே இருந்தேன்னு சொல்ல, இங்கே எல்லாருக்குமே கடுப்பாயிட்டு, பாஸ் அப்போதே வந்தால் சொல்ல மாட்டிங்களா, சரி பாஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போகணுன்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு வந்துட்டீங்களா, அங்கே எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னு கேட்க, உடனே பாஸ் எல்லார்கிட்டையுமே அந்த மீட்டிங் என்னாச்சு தெரியுமா, எல்லாமே சூப்பராக போச்சு, அந்த மீட்டிங்கில் நம்ம எல்லாருக்குமே நிறைய காசு தரேன்னு சொல்லிட்டாங்க, உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் போனஸ் சம்பளம் உண்டுன்னு சொல்ல எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியாயிடுச்சு. ஐ ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாஸ் எல்லாருக்கிட்டேயுமே, எனக்கு ஜப்பான்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, நான் ஒரு வாரம் வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு, அதனால எல்லாருமே ஆஃபீஸை சேர்ந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்ல எல்லாருமே சரின்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஹெங் மட்டும் நம்ம பாஸ் கிட்ட, பாஸ் சூப்பர் நல்லா சமாளிச்சிங்கன்னு சொல்ல, உடனே பாஸ் ஆமாடா நான் ரொம்ப சமாளிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பமாவே பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹெங் நேரம் மோமோ கிட்ட, மோமோ நான் நல்லா பயந்துட்டேன்னு தெரியுமா, நல்ல வேலை பாஸ் மாறிட்டாங்க, மறுபடியும் காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பாங்கன்னு நினச்சேன், அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க போல இருக்கு, ஐ ஜாலி ஜாலின்னு பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம மோமோ ஹெங் கிட்ட, சரி ஹெங் இந்தா உனக்காக ஆம்லேட் போட்டு கொண்டு வந்திருக்கேன், இந்த ஆம்லேட் உனக்கு தான் ஆஃபீஸில் கொடுக்குற சாப்பாடு எதுவுமே ஒத்துக்க மாட்டீங்கள, அதனால தான் வீட்டு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தேன்னு சொல்ல, ஹெங்குக்கு இதெல்லாம் நம்பவே முடியல, டேய் உண்மையாவா இது எனக்கு தானேன்னு கேட்க, அதுக்கு மோமோ ஆமாடா இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, இன்னுமே ஹெங் உண்மையாவா எனக்காகவா செஞ்சேன்னு சொல்லிட்டு கிட்டே போக, மோமோ ஆமாடா உனக்காக தான், சரி சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படி வெக்கப்பட்டு உட்காந்துட்டே இருக்கான். அங்கே யார் வராங்கன்னா நம்ம டென் தான் வரான். டென் நேரம் மோமோ கிட்ட போய், மோமோ உன்கிட்ட ஒரு ஜெராக்ஸ் கேட்டேனே அது கொண்டு வந்துட்டியா, அச்சச்சோ நான் மறந்தே போயிட்டேனே, சரி சரி நான் இப்போமே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு அங்கே மோமோவோட, அதே சமயம் இங்கே டென் நேரம் ஹெங்கை பார்த்து, ஹெங் கரெக்டாக அப்போ தான் நம்ம மோமோ செஞ்ச சாப்பாடை ஆசையாக வாயில் வைக்க போகிறான், அதுக்குள்ளேயே டென், டே ஹெங் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், உங்கள் வீட்டில் மறுபடியும் மோமோ வந்து தங்கிட்டானான்னு கேட்க, அதுக்கு ஹெங் ஆமாம் ஏன்டா கேட்குறேன்னு சொல்ல, ஒன்றும் இல்லை சும்மா தான், உடனே ஹெங்கும் சரி சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பாடு வாயில் வைக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது இந்த டென் பையன் சும்மா இருக்காமல், அங்கே பாரு கம்ப்யூட்டரில் எல்லாமே தப்பாக எழுதியிருக்க, வா வா மாற்றலான்னு சொல்லிட்டு நம்ம ஹெங்கோட கையை பிடிச்சிட்டு அவனை சாப்பிட விடாமல், முதல்ல சாப்பாடாக முக்கியம் வேலை தான் முக்கியம், வா வா வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சே சொல்லி கொடுத்துட்டே இருக்கான். நம்ம ஹெங்குக்கு ஒன்றுமே புரியல, என்னடா ஒரு சாப்பாடு கூட சாப்பிட விடாமல் நம்ம கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துட்டே இருக்கான், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெங்கோட கை வலிக்க ஆரம்பிச்சிட்டு, டே டென் கையை விடுறா வலிக்குன்னு சொல்லவும், இருந்தாலும் இந்த டென் கேட்குற மாதிரி இல்லை, நம்ம ஹெங்கோட கையை பிடிச்சிட்டு நல்லா கவனி இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹெங் கிட்டேயா போயிட்டு அப்படி இந்த முகத்தையும் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே பேசிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹெங்குக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது, என்னடா இவன் என்கிட்ட இவ்வளோ நெருக்கமாக வந்து என்னோட கையை பிடிச்சி பேசுகிறான், ஒருவேளை இவன் என்னை காதலிக்கிறானோ, சேச்சா அப்படி கிடையாது, ஆனால் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது, ஒருவேளை இவனுக்கும் என் மேலே காதல் இருக்கோ, என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா பாஸை இப்போ தான் விரட்டி விட்டேன், அதுக்குள்ளே இவன் வந்து சிக்கியிருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இல்லை இருக்காதுன்னு சொல்லிட்டு நேராக லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான். வேலையெல்லாம் முடிச்சு லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது அங்கே கரெக்டாக டென்னும் இருக்கான் போல இருக்கு. அந்த லிஃப்ட்டு ஒரு மாதிரி ஆடுது. அப்போ நம்ம ஹெங் டென் மேலே விழுந்துடுறான். நம்ம டென் தான் அப்படி பிடிக்கிறான். ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக டென்னோட ஃபோனும் கீழே விழுந்துருது. நம்ம ஹெங் பையன் அச்சச்சோ உன்னோட ஃபோன் கீழே விழுந்துட்டா நானே எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுக்க வரான். இருந்தாலும் நம்ம டென் ஹெங் கிட்ட இல்லை பரவாயில்லடா நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுக்க, ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஒரு ஃபோன் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே மறுபடியும் அந்த ஃபோனில் இந்த வால்பேப்பர் வச்சுருப்பாங்கள்ல, அதில் என்ன வச்சுருக்கான் தெரியுமா, நம்ம ஹெங் இருக்கிற மாதிரி ஒரு வால்பேப்பர் இருக்குது டென்னோட மொபைல் ஃபோனில்.
இத பார்த்து நம்ம ஹெங்குக்கு ஷாக்கு. என்னடா சூரி படத்துல அந்த பரோட்டா காமெடி மாரி மொதல்ல இருந்து நடக்குதேன்னு சொல்லிட்டு ஹெங் அந்த ஃபோட்டோவ முட்டையா முழிச்சுட்டே நேரா அந்த ஃபோன எடுத்து டென்னோட கையில குடுத்துட்டு, "இந்தாடா உன்னோட ஃபோனுன்னு" சொல்ல, டென் இந்த பாஸ் கேட்டாங்க தெரியுமா? ஒரு தடவ ட்ரெயின்ல வச்சு, "நீ பார்த்த தானே?" அதே மாரியே அதே ஃப்ளோலயே கேட்டுட்டே இருக்கான். "நீ பார்த்தியா இல்லையா? என்னோட ஃபோன பார்த்த தானே?" அதுக்கு ஹெங், "இல்லடா நான் பார்க்கலன்னு" சொல்ல, உடனே டென், "இல்ல இல்ல நீ பார்த்தத பார்த்தேன்னு" சொல்ல, அதுக்கு ஹெங், "இல்லடா நான் பார்க்கலன்னு" சொல்லிட்டு குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹெங், மோமோ எப்பவுமே ஒரு பார்ல இருந்து தண்ணி அடிப்பாங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டோட பார் தான். அங்க உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். ஹெங் எல்லார்கிட்டயும் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்ல, மோமோ வந்து ஹெங் கிட்ட, "ஹெங் நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கியா இருக்கும். கண்டிப்பா டென் உன்னெல்லாம் காதலிக்க மாட்டான்னு" சொல்ல, அதுக்கு ஹெங், "இல்ல இல்ல எனக்கு தெரியாதா? அவனோட ஃபோன்ல என்னோட ஃபோட்டோ தான் பார்த்தேன். அவனோட ஃபோன்ல எதுக்கு என்னோட ஃபோட்டோ வச்சிருக்கான்? அவன் என்ன காதலிக்கிறான்னு சொல்லிட்டு அடிச்சு பேசிட்டே இருக்க, இங்க மோமோ, "இல்ல எனக்கு தெரியாதா? டென் கண்டிப்பா உன்ன காதலிக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம உன்னோட ஃபோட்டோ எதுக்கு அவனோட வால்பேப்பர்ல வச்சிருக்கான் பார்த்தியா? ஏன்னா நீ பார்க்கறதுக்கு அப்படியே திஷ்டி பொம்மை மாரியே இருக்கல்ல. அதனால தான் அந்த ஃபோட்டோ வச்சிருப்பான்னு" சொல்ல, உடனே ஹெங், "இங்க பாரு மோமோ என்ன கிண்டல் பண்ணாத. எனக்கு தெரியும் அவன் என்ன காதலிக்கிறான் தான். நீ தான் நம்ப மாட்டிக்கன்னு" சொல்ல, உடனே மோமோ, "ஓ நான் சொன்னா கேட்க மாட்டிக்க. சரி என்னவோ பண்ணிட்டு போன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து டென்ஷன் ஆகி கிளம்பிட்டான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, "சரிடா சரிடா அதெல்லாம் விடு. நான் இப்போ ஒண்ணு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ல, அதான் ஒரு அண்ணன்காரன் வேலை பார்க்குறான்ல, அந்த பார ஒரு அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து தானே நடத்துறாங்க. இப்போ அண்ணன்காரன் நம்ம ஹெங் கிட்ட, "ஹெங் நான் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லப் போறேன். அது என்னதுன்னு தெரியுமா? இந்த பார மூடப் போறேன். இந்த முழு பாரையும் என்கிட்ட இருந்து ஒருத்தங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பார இடிச்சு ஒரு மால் மாரி கட்டப் போறாங்களாம். அந்த மால்ல எனக்கு ஒரு சின்ன இடம் குடுக்கப் போறாங்க. அதுல நான் மறுபடியும் 20 வருஷத்துக்கு ஒரு பார் தொறந்து வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு ஒரு கல்லே 2 மாங்கா கிடைச்ச மாரி இல்ல. நான் பாருக்கு குடுத்த மாரியும் இருக்கும். அந்த பாருக்கு காசும் வாங்கியிருப்பேன். மறுபடியும் அதே இடத்துல பாரும் தொறக்கப் போறேன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது ஹெங்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "டேய் சூப்பர்டா மச்சான்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, உடனே அந்த பாரோட ஓனர், அதான் அந்த அண்ணன்காரன் நம்ம ஹீரோ கிட்ட, "டேய் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஏன்னா இந்த பார விக்கப் போறேன்ல. சரி சரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்க கூப்பிட்டு வா. எல்லாருக்குமே பார்ட்டி வச்சிடலான்னு" சொல்ல, ஹெங்குக்கு கேட்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹெங், "சரி சரி டென்னையும் கூப்பிட்டு வரலாம். டென் என்கிட்ட நடந்துக்கிறத வச்சு அவன் என்ன காதலிக்கிறானா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலான்னு" சொல்லிட்டு நேரா அங்க ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் எப்பவுமே இருப்பாள்ல, அதான் அந்த பார் நடத்துற அண்ணனோட தங்கச்சி. அவ பேர் வந்து சீச்சா. இப்ப சீச்சா கிட்ட என்ன கேட்குறான்னா, "சீச்சா உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமான்னு" கேட்க, உடனே சீச்சா, "அதான் எனக்கு தெரியுமே. அப்பதை வச்சு என்ன பார்த்துட்டே இருக்க. இப்ப என்னதான் உனக்கு வேணும்னு" கேட்க, உடனே ஹெங், "அது ஒண்ணும் இல்ல. நான் டென்னை இந்த பாருக்கு கூப்பிட்டு வரும்போது நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா மட்டும் நடிக்கணும். அப்பதான் அவன் உண்மையாவே என்ன காதலிக்கிறானா இல்லையான்னு தெரியும்னு" சொல்ல, அதுக்கு சீச்சா, "அட போடா! உனக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டா என்னால நடிக்க முடியாதுன்னு" சொல்ல, இருந்தாலும் இந்த ஹெங் பையன் சும்மா இருக்காம, "இந்த பாரு சீச்சா, நீ எனக்கு மட்டும் கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சேன்னா நான் உனக்கு 5 சரக்கு பாட்டில் வாங்கி தரேன்னு" சொல்ல, உடனே சீச்சா பல்ல பல்ல காமிச்சு, "நீ எனக்கு 5 சரக்கு பாட்டில்லாம் வாங்கி தர வேண்டாம். முடிஞ்சா ஒரு 5ஓ 10ஓன்னு வாங்கி தான்னு" சொல்ல, உடனே ஹெங், "ஆ சரி சரி நீ சிறந்த குடிகாரின்னு காமிச்சிட்ட. உனக்கு 10 பாட்டிலே வாங்கி தரேன்னு" சொல்லிட்டு அங்க ஒரு 10 சரக்கு பாட்டில் இந்த சீச்சா பொண்ணுக்காக ஆர்டர் பண்றான். அதே சமயம் இங்க நம்ம பாஸ தான் காமிக்கிறாங்க. பாஸ் எங்க போயிருக்காங்க தெரியுமா? ஒரு சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அங்க ஃபாதர் கிட்ட, ஃபாதர் நான் ஒரு பையன ரொம்ப ரொம்ப காதலிச்சேன். ஆனா அந்த பையன் என்ன காதலிக்கல. என்னவோ தெரியல. என்னால அவன மறக்கவே முடியல. அது எப்படி சொல்றது? என்னோட மனசு முழுக்க ஒரு மாரி பாரமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அதனால தான் இந்த சர்ச்ச தேடி வந்திருக்கேன்னு சொல்ல, உடனே ஃபாதர், "நீ நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்க. நீ கடவுள்கிட்ட நல்லபடியா வேண்டிக்கோ. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருக்கும்போது நீ யார்கிட்டயுமே பேசாத. கண்டிப்பா உன்கிட்ட கடவுள் பேசுவாங்கன்னு" சொல்ல, சரின்னு சொல்லிட்டு பாஸும் உள்ளுக்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாட்டிய தான் காமிக்கிறாங்க. பாட்டிக்கு நம்ம ஹெங் எல்லாரையுமே கூப்பிட்டு வந்திருக்கான். எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சீச்சாவோட அண்ணன் எல்லார்கிட்டயுமே, "பாட்டிய நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அந்த பாட்ட இந்த கேசெட்ல வந்து பதிவு பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே அந்த கேசெட் குடுக்குறேன்னு" சொல்லிட்டு கேசெட்ட எல்லார் கையிலயுமே குடுக்குறாங்க. அப்போ கரெக்ட்டா இந்த டென்னோட கையிலுமே குடுக்குறாங்க. நம்ம ஹெங் என்ன பண்றான்னா, அந்த கேசெட்ட பார்த்துட்டு நேரா சீச்சாவோட அண்ணன்கிட்ட, "டேய் என்னடா உன்னோட பேர மாத்தி எழுதியிருக்கன்னு" சொல்ல, அதுக்கு சீச்சாவோட அண்ணன், "ஆமாடா என்னோட பேர மாத்திட்டேன். எதுக்குன்னு தெரியுமா? என்னோட பழைய பேர் வந்து எனக்கு பிடிக்கல. அதனால தான் புது பேர் மாத்தி வச்சுக்கிட்டேன். இனிமே என்னோட பேர் இந்த பேர் தான்" அப்படின்னு சொல்ல, உடனே ஹெங்கு, "ஆ சரிடா சரிடான்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, இந்த 10 பையன் வந்து அந்த கேசட்டுக்குன்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல, அதான் நம்ம சீச்சாவோட அண்ணன் வந்து ஒரு பாட்டு பாடி எல்லார் கையிலயும் குடுத்தான்ல, அந்த கேசட்டுக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது என்னதுன்னா,
நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தா நல்லாயிருக்கும். அந்த மாரி ஒரு கேசட்ல பேர் வச்சிருக்காங்க. இப்ப 10 எல்லார்கிட்டயுமே, "ஐ எனக்கு இந்த கேசட்ல உள்ள பேர் ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. என்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தா நல்லாயிருக்கும்னு" சொல்லிட்டு கத்தி சொல்றான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹெங்குக்கு இன்னுமே டவுட் அதிகமாகுது. போச்சு போச்சு 10 என்ன பார்த்து தான் சொல்றான். 10 என்ன தான் காதலிக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் பதட்டமாகுது. இப்போ நம்ம ஹெங் எல்லார் முன்னாடியும், "சரி சரி நீங்க வந்து ஜாலியா பேசிட்டே இருங்க. நான் சரக்கு வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு நேரா எந்திரிச்சு அவனோட ஃப்ரெண்டு சீச்சா கிட்ட தான் பேசப் போறான். சீச்சா கிட்ட போய் என்ன சொல்றான்னா, "பாத்தீங்களா பாத்தீங்களா நான் சொன்னது கரெக்ட் ஆயிருச்சுல. உண்மையாவே டென் என்ன தானே காதலிக்கிறான். பாத்தீங்களா அவன் என்ன சொன்னான்னு" எல்லார் முன்னாடியுமே, "நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆனா நல்லா இருக்கும். அந்த பேர் நல்லா இருக்குன்னு" சொல்றான். அப்போ 10 என்ன காதலிக்கிறது தானே அர்த்தம்னு சொல்ல, உடனே சீச்சாவும், "ஆமாடா எனக்கும் பார்க்க அப்படிதான் தெரியுதுன்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, இங்க நம்ம ஹெங் வந்து, "சரி சரி இத பத்தி அப்புறம் பேசலாம்னு" சொல்லிட்டு பீர வாங்கிட்டு நடந்து போறான். கரெக்ட்டா அங்க நியூ இயர் வரான். நியூ இயர் நேரா ஹெங் கிட்ட போய், "ஹெங் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்." "என்னடா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு நியூ இயர், "அது சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்." உடனே ஹெங் கேட்கான், "என்னடா எனக்கு துரோகம் பண்ண?" "அது ஒண்ணும் இல்ல. உன்னோட ஃப்ரெண்டு சீச்சா இருக்கல்ல, அதான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சீச்சா. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சீச்சாவ நான் காதலிக்கிறேன். என்ன மன்னிச்சிடு மன்னிச்சிடு. உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும். நீ சீச்சாவ தானே காதலிக்கிற. இனிமே நான் வந்து இந்த ஆஃபீஸ்ல இருக்க மாட்டேன். இந்த ஆஃபீஸ்ல இருந்து போயிடுறேன்னு" சொல்ல, உடனே ஹெங், "எருமை பொறுமையா பேசுடா. முதல்ல நான் சொல்றத கேளு. நியூ இயர் நான் உண்மையாவே சீச்சாவ காதலிக்கல. சீச்சா வந்து என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு" சொல்ல, உடனே நியூ இயர்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஐ ஜாலி ஜாலி. அப்போ சீச்சாவ யாருமே காதலிக்கலையா? சரி சரி நானே அவளை காதலிக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டே போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹெங் அவன் கொண்டு வந்த பீரை எல்லாத்தையுமே வச்சுட்டு அப்படி நடந்து போகும்போது தெரியாம அவனோட பர்ஸை கீழே போட்டுட்டான். சரி அந்த பர்ஸை எடுக்கலான்னு சொல்லிட்டு கீழே குனியும் போது அப்போதான் அவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்னதுன்னு தெரியுமா? நம்ம மோமோ எல்லாருமே ஒரு டேபிள் உட்கார்ந்துருந்தாங்கல்ல, அந்த டேபிளுக்கு கீழே நம்ம மோமோவோட கையை பிடிச்சிட்டு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். அவன் யாருன்னா நம்ம டென் தான். நம்ம டென் மோமோவோட கையை பிடிச்சி அப்படி பசைஞ்சிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹெங்குக்கு செம ஷாக்கு. அப்போ இவ்வளோ நேரம் நான் புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? டென் என்ன காதலிக்கல, டென் காதலிக்கிறது மோமோவை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ளாஷ்பேக்கையும் நினச்சி பார்க்குறான். அதாவது நம்ம ஹெங் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டென் வந்து இது எல்லாமே தப்பா எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி அப்படியே பேசிட்டு இருப்பான்ல. அது எதுக்காகனா நம்ம மோமோ ஹெங்குக்காண்டி பார்த்து பார்த்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தால, அது எதுவுமே டென்னுக்கு பிடிக்கல. அந்த பொறாமையில தான் நேரா நம்ம ஹெங்கோட கையை பிடிச்சி அமுக்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம டென் ஹெங்கோட கையை பிடிச்சி அவனுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவனோட பார்வை எல்லாமே யார் மேல இருந்திருக்கும்னா, டென்னுக்கு முன்னாடி தான் நம்ம மோமோ அவன் கேட்ட ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து குடுத்துட்டு இருப்பான் போல இருக்கு. அதனால நம்ம மோமோவ தான் அப்படி வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருப்பான். இது எதையுமே நம்ம ஹெங் கவனிச்சிருக்க மாட்டான். இப்பதான் எல்லாமே புரியுது. அது மட்டும் இல்லாம லிஃப்ட்ல வச்சு டென்னோட ஃபோன்ல ஹெங்கோட ஃபோட்டோ பார்த்துருப்பான்ல, அந்த ஹெங்கோட ஃபோட்டோ மட்டும் கிடையாது. ஹெங்குக்கு பின்னாடி நம்ம மோமோ இருந்திருப்பான். அதனால தான் டென் அந்த ஃபோட்டோ வச்சிருப்பான் போல இருக்கு. இப்ப ஹெங் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு, ச்சே! அப்ப டென் என்ன காதலிக்கல, மோமோவ தான் காதலிச்சிருக்கேன். என்னடா இது புது ட்விஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹெங் எல்லாருக்குமே காஃபி வாங்கிட்டு நேரா ஆஃபீஸ்க்குள்ள போயிருப்பான். ஆஃபீஸ்ல அங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம டென் மோமோ கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹெங்குக்கு செம கடுப்பு. ஹெங் என்ன நினைக்கிறான்னா, ச்சே! இந்த மோமோ பையன நம்பவே கூடாது. நேத்து முடிய என்கிட்ட பல்ல பல்ல காமிச்சு சாப்பாடு எல்லாமே செஞ்சு குடுத்தான். ஆனா இன்னைக்கு 10 கிட்ட பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு எவ்வளோ தைரியம்! ஆனா என்ன, எனக்கு இதெல்லாம் கஷ்டமாவே இல்லையே! ச்சே! நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காஃபியா எடுத்து குடிச்சிட்டே இருக்கான். அவன் கொண்டு வந்ததே ஒரு 5 காஃபி தான். இது எல்லாமே யார் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம மியா பொண்ணு ஹெங் கிட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருப்பா. எல்லாருக்குமே காஃபி குடுக்கணும்னு. நம்ம ஹெங் என்ன பண்றான்னா, டென்ஷன்ல அவனுக்கே தெரியாம ஒவ்வொரு காஃபியா எடுத்து குடிச்சிட்டே இருக்கான். இப்போ மறுபடியும் ஹெங் என்ன நினைக்கிறான்னா, ஆமா அந்த 10 கிட்ட என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு மோமோ பல்ல பல்ல காமிச்சு பேசிட்டு இருக்கான். என்னோடயே அவன் ரொம்ப அழகா இருக்கான். சரி சரி அவன் என்னோட கொஞ்சம் அழகா தான் இருக்கான். இருந்தாலும் நான் தானே அழகா வேலை செய்றேன். அதுவும் கரெக்ட்டு தான். 10 தான் இருக்கிறதுலே ரொம்ப நிறைய வேலை செய்றான். அது மட்டும் இல்லாம என்னோட அதிகமா சம்பளம் வாங்குறான். அதுக்கு என்ன, அவன் என்ன தானே காதலிக்கிறான்னு சொன்னா, இப்ப போய் 10 கிட்ட பல்ல பல்ல காமிச்சு பேசிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. இல்ல இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாரி பேசிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, எல்லா காஃபியையுமே குடிச்சு முடிச்சிடுறான். கரெக்ட்டா மியா பொண்ணு ஹெங் கிட்ட, "டேய் ஹெங் என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன்னு" சொல்ல, ஹெங் "ஒண்ணும் இல்ல. இந்த காஃபி கேட்டல இத புடின்னு" சொல்லிட்டு குடுகுடுன்னு அங்க ஓடிட்டான். நம்ம மியாவும் சரி காஃபிலாம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நேரா 10
கிட்டயும் மோமோ கிட்டயும் இந்த காஃபி எடுத்துக்கோங்கன்னு சொல்ல 2 பேருமே காஃபி எடுத்து குடிக்க போறாங்க. உள்ளக்க ஒண்ணுமே இல்ல. மோமோ அத தொறந்துட்டு என்னடி காஃபி இருக்குன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லன்னு சொல்ல, நம்ம மியா பொண்ணுக்கும் ஒண்ணுமே புரியல. போச்சு போச்சு நான் அப்பவே நெனச்சேன் நம்ம ஆஃபீஸ்ல நெறைய பேய் சுத்துது. அது மட்டும் இல்லாம அந்த பேய் என்கிட்ட வந்து கேட்டிருந்தா, நான் அதுக்கும் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருப்பேன்ல. நம்ம எல்லா காஃபியும் குடிச்சிட்டு, இனிமே நம்ம பட்னியா தான் கிடக்கணும். சரி சரி இனிமையாட்டு பேய்கிட்ட சொல்லி வைக்கணும். ஒழுங்கு மரியாதையா காஃபி வேணும்னா முன்னாடி ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி வைக்கணும்னு சொல்லிட்டு மியா பொண்ணு இங்க காமெடி பண்ணிட்டே இருக்க, மோமோ, டென்னோ இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல ஒருத்தங்க வீடு பார்த்து தர கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அது யாருன்னா நம்ம சீச்சா தான். ஹெங் தான் அந்த வீட பார்த்து குடுக்கறதுக்காக போயிருப்பான் போல இருக்கு. ஹெங் சீச்சாவ பார்த்ததுக்கப்புறம், "சீச்சா நீ இங்க என்ன பண்றன்னு?" கேட்க, அதுக்கு சீச்சா, "டேய் ஹெங் நான் வீடு பார்க்கறதுக்காக தான்டா வந்தேன். ஏன்னா எங்களோட பார தான் மால் ஆக்கப் போறாங்களே, அதனால எனக்கு எங்கேயுமே தங்க இடம் கிடைக்கல. அதனால தான் உன்கிட்ட வந்து ஏதாட்டும் ஒரு நல்ல வீடா பார்த்து தர கேட்கலான்னு வந்தேன்." "சரி சரி நீயே ஒரு நல்ல வீடா பார்த்து சொல்லுன்னு" சொல்ல, ஹெங்கும் சரின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 வீட பார்த்துட்டு நேரா சீச்சா கிட்ட, "சீச்சா ஒரு 10 வீடு இருக்கு. ஆனா 10 வீடும் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. பரவாயில்லையான்னு?" கேட்க, அதுக்கு சீச்சாவும், பரவால்ல பரவால்ல. 20 கிலோமீட்டர் தூரத்துல தானே இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான்லாம் நடந்தே போயிருவேன்." அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சா மண்டைய உடைச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா நல்ல வீட்ட பாருடா. அவ்ளோ தூரத்துல ஒரு பொண்ணால நடந்து போக முடியுமா? ச்சே எனக்கெல்லாம் அந்த வீடு வேண்டாம். வேற ஏதாட்டும் ஒரு நல்ல வீடு ஆஃபீஸ்க்கும் என்னோட வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கிற மாரி ஒரு வீட்ட பார்த்து தான்னு சொல்ல, எங்கோ அப்படி ஒரு வீடு எங்க இருக்குன்னு கேட்டுட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அங்க மோமோ வரான். மோமோ சீச்சா கிட்ட, "சீச்சா அப்படி ஒரு வீடு இருக்கு. அது என்ன வீடு தெரியுமா? நம்ம ஹெங்கோட வீடு தான். அது மட்டும் இல்லாம ஹெங்கோட வீட்ல நான் தங்கியிருக்கேன்ல. 3வது ஆளா நீ வந்து தங்கு." சரி சரி நம்ம ஹெங்கோட வீட்லயே தங்கலாமான்னு கேட்க, சீச்சாக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மோமோ சூப்பரா சொன்ன. இன்னையிலேருந்து நான் ஹெங்கோட வீட்ல தான் தங்க போறேன்னு சொல்லிட்டு நேரா ஹெங் கிட்ட, "டேய் மச்சான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. உன்னால தான் இப்போ எனக்கு நல்ல வீடா கிடைச்சிருக்கு. சரி சரி உன்னோட வீட்ல போய் தங்குறேன். என்னோட பெட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். இப்பவே நான் உன்னோட வீட்டுக்கு போறேன்னு" சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா போக, இங்க ஹெங் அப்படி பார்த்துட்டே இருக்கான். என்னோட வீட்ல என்கிட்ட தங்குறதுக்கு என்கிட்ட கேட்காம அவளா ஒரு முடிவு எடுத்தா, அவளா பெட்டிய தூக்கிட்டு போனா, என்னலாம் ஒரு மனுஷனாவே பார்க்கலன்னு சொல்லிட்டு இங்க புலம்பிட்டே இருக்க. அதே சமயம் இங்க நம்ம பாஸ தான் காமிக்கிறாங்க. பாஸ் இன்னும் கடவுள்கிட்ட பேசிட்டே இருக்காங்க. "கடவுளே கடவுளே இன்னுமே என்னால என்னோட ஹனிய மறக்கவே முடியல. நீங்க தான் ஏதாட்டும் உதவி செய்யணும். இப்போ கூட நான் கண்ண தொறக்கும்போது என் முன்னாடி ஹனி இருக்கிற மாரி இருக்குன்னு" சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா அங்க பாஸுக்கு முன்னாடி நம்ம ஹெங் தான் இருக்கிறான். அதாவது ஹெங்னா உண்மையான ஹெங் கிடையாது. இப்போ நம்ம பாஸோட நல்ல மனசாட்சி, கெட்ட மனசாட்சி பேசினா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு மனசாட்சி தான் பேசுது. ஆனா எல்லா மனசாட்சியுமே பாஸோட உருவத்துல தானே இருக்கணும். இது கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ஹெங்கோட உருவத்துல வந்திருக்கு. இப்ப ஹெங் பாஸ் கிட்ட, "பாஸ் பாஸ் என்கிட்ட வரலையா? உங்களுக்கு தான் என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல. வாங்க வாங்கன்னு" கூப்பிட நம்ம பாஸும், இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு, "இல்ல இல்ல கடவுளே தப்பு தப்பு. எனக்கு ஹெங் வேண்டாம். ஹெங்க எப்படியாட்டும் மறக்கணும். நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும்னு" சொல்ல, இருந்தாலும் ஓட்ட கண்ண விட்டுட்டு நேரா ஹெங்க பார்த்துட்டு, "ஹெங் உண்மையாவே நீ தான்னு?" கேட்க, அதுக்கு ஹெங், "இல்ல இல்ல நான் உன்னோட கெட்ட மனசாட்சி. அது மட்டும் இல்லாம நீ உன்னோட ஹனிய பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. சரி சரி வீட்டுக்கு போ பாப்போம். வீட்டுக்கு போய் உன்னோட ஹனிய பார்த்துட்டு வான்னு" சொல்ல, பாஸும், நீ சொன்னது கரெக்ட்டு தான். நான் என்னோட ஹனிய பார்த்துட்டு வரேன். கடவுளே என்ன மன்னிச்சிடுங்க. என்னால ஹனி இல்லாம இருக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு அப்படியே வெளிய கிளம்ப போறான். அப்பன்னு பார்த்து ஒரு குரல். யாருன்னு பார்த்தா நல்ல மனசாட்சி. நல்ல மனசாட்சி மட்டும் பாஸோட உருவத்துல இருக்கு. நல்ல மனசாட்சி பாஸ் கிட்ட, "ஆமாக்கா அங்க எங்க போற? ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேட்டுட்டு போ. எங்கோட மனசுல நீ இல்ல. என்னைக்குனாலும் நீ ஏமாந்து தான் போவ. அதனால பேசாம இங்கேயே இருன்னு" சொல்ல, அதுக்கு பாஸ், "ஆமாமா நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். நான் இங்கேயே இருக்கேன்னு" சொல்ல, அதுக்கு அந்த கெட்ட மனசாட்சி அதாவது நம்ம ஹெங் பாஸ் கிட்ட, "பாஸ் உங்களுக்கு ஹனிய தானே பிடிக்கும். சீக்கிரம் ஹனிய போய் பாருங்கன்னு" சொல்ல, உடனே பாஸ் மறுபடியும் "சரி சரி நான் வெளிய போறேன்னு" சொல்லிட்டு கிளம்ப போக, உடனே நல்ல மனசாட்சி, "டேய் எங்கடா போற? உனக்கு ஹனிய பிடிக்காது. இனிமே ஹனிய வந்து நீ லவ் பண்ண போறதில்லன்னு" சொல்ல, அதுக்கு பாஸ் ஆமாமான்னு சொல்லிட்டே இருக்கும்போது 2 பேருமே இங்க அதாவது நல்ல மனசாட்சியும், கெட்ட மனசாட்சியும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டு, நல்ல மனசாட்சி நம்ம பாஸ் கிட்ட, "டேய் நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன் தானே. நான் சொல்றத கேளு இங்கேயே இருன்னு" சொல்ல, கெட்ட மனசாட்சி ஒழுங்கு மரியாதையா நீ இங்கேருந்து போன்னு சொல்ல, 2 பேருமே மாத்தி மாத்தி இத சொல்லிட்டே இருக்காங்க. பாஸ் வந்து, "ஆமாமா நான் ரொம்ப நல்ல பையன். போமாட்டேன்னு" சொல்ல, அதே மாரி கெட்ட மனசாட்சிய பார்த்து, "எனக்கு ஹனினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் போய் பார்க்க போறேன்னு" சொல்லிட்டு, இப்படியே மாத்தி மாத்தி அவன் தலைய ஆட்டிட்டே இருக்கான். கடைசியில நம்ம பாஸுக்கே ரொம்ப ரொம்ப கடுப்பாயிட்டு, "நீங்க 2 பேருமே இங்க போக மாட்டீங்கல்ல. சரி நானே இந்த வீட்ட விட்டு வெளிய போறேன்னு" சொல்லிட்டு, அப்படியே ரூம்ல இருந்து வெளிய கிளம்பி போகான். அதே சமயம் இங்க நம்ம ஹெங், சீச்சா, மோமோ எல்லாருமே வீட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது,
நம்ம மோமோ தானே எல்லா சாப்பாடுமே சமைப்பான். அந்த சாப்பாடு சாப்பிட்ட சீச்சா மோமோ கிட்ட, "மோமோ நீ ரொம்ப ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்க தெரியுமா? பேசாம நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆயிர. நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, அதுக்கு ஹெங் சீச்சா கிட்ட, "சீச்சா நீ அப்படிலாம் சொல்லாத. மோமோவ காதலிக்கிறதுக்கு நெறைய பேர் கியூல நிக்கிறாங்கன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது மோமோக்கு ஒண்ணுமே புரியல. இவன் என்னடா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முட்ட முட்டையா முழிச்சிட்டு இருக்க. இப்போ ஹெங் சீச்சா கிட்ட, "சீச்சா உனக்காக பாய், தலகாணி, பெட்ஷீட் எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன். நீ வந்து அதுல படுத்து பாரு. நல்லா இருக்கான்னு படுத்து பாருன்னு" சொல்ல, அதுக்கு சீச்சா, "ஹேங் பேசாம நீயே அந்த பாய், தலகாணியில படுத்து பாரேன். ஏன்னா நான் உன்னோட பெட்ரூம்ல படுத்துக்கிறேன்னு" சொல்ல, ஹெங்கும், "ஆ அதுவும் கரெக்ட்டு தான்னு" சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதார்த்தமா சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் ஹெங்குக்கு தோணுது, ஆமா நான் எதுக்கு என்னோட பெட்ரூம விட்டுட்டு கீழ படுத்து தூங்கணும்? ஏய் சீச்சா ஒழுங்கு மரியாதையா நீ கீழ படுத்து தூங்குன்னு சொல்ல, அதுக்கு சீச்சா எதையுமே கண்டுக்கிடாத மாரி அவளோட அண்ணனுக்கு ஃபோன் போட்டு, "அண்ணா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஹெங் நல்ல ஃப்ரெண்டா இருக்கான். அவன் என்னக்காண்டி அவனோட பெட்ரூமே விட்டு குடுத்துட்டான் தெரியுமா? ரொம்ப ரொம்ப தங்கமான பையன்னு" சொல்லிட்டு பேசிட்டே போயிட்டே இருக்கா. அதே சமயம் இங்க ஹெங் மோமோ கிட்ட, "டேய் மோமோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்டா. எதுக்காக நீ சீச்சாவ இந்த வீட்ல தங்க சொன்ன? ஒழுங்கு மரியாதையா சீச்சாவ நீயே வீட்ல இருந்து போக சொல்லுன்னு" சொல்ல, அதுக்கு மோமோ, "அச்சச்சோ! எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் என்னோட ரூம்ல போய் தூங்க போறேன்னு" சொல்ல, உடனே ஹெங், "டேய் மோமோ நீலாம் மனுஷனாடா? என்ன வந்து சீச்சா ஹால்ல தூங்க சொல்லியிருக்க. என்னால எப்படி ஹால்ல தூங்க முடியும்? பேசாம நான் உன்னோட ரூம்ல வந்து தூங்குறேனே, அது கூட கேட்க மாட்டியான்னு" சொல்ல, அதுக்கு மோமோ, "சரி சரி சாப்பிட்டு வா. உனக்கு வேணும்னா நீ என்னோட ரூம்ல வந்து தூங்கலான்னு" சொல்ல, ஹெங்குக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருது. அதுக்கப்புறம் ஹெங் மோமோவோட ரூம்குள்ள தான் போறான். மோமோ கிட்ட, "டேய் மோமோ உன்னால தான் எல்லா பிரச்சனையும்டா. எதுக்காக சீச்சாவ இந்த வீட்ல வந்து தங்க சொன்ன? ஆ இப்பதான் எனக்கு புரியுது. எதுக்காக நீ தங்க சொல்லியிருக்க தெரியுமா? எப்படினாலும் நீ சீக்கிரமா இந்த வீட்ட விட்டு கிளம்ப போற. அதனால தான் உனக்கு பதிலா ஏதாட்டும் ஒரு ஆள இங்க சேர்த்துடலான்னு சொல்லிட்டு சீச்சாவ இந்த வீட்ல சேர்த்து விட்டுலான்னு பாத்தியான்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது மோமோக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. மோமோ கேட்குறான், "டேய் ஹெங் என்னடா பேசிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாரிலாம் இல்ல. உனக்கு சீச்சாவ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சீச்சா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுல்ல. அவள எப்படினாலும் நீ நடு ரோட்ல விட மாட்ட. அதனால தான் சீச்சாவ நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு" சொல்ல, அதுக்கு ஹெங், "டேய் மோமோ உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? நீ என்கிட்ட ஏதாட்டும் ஒரு முக்கியமான விஷயத்த மறைக்கியா? சொல்லுடா நான் வந்து கோவப்பட மாட்டேன்னு" சொல்ல, உடனே மோமோ, "ஹேங் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த மறைக்கிறேன். ஆனா நீ கோவப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்க. உண்மையாவே கோவப்பட மாட்ட தானே?" அதுக்கு ஹெங், "ஆ கோவப்பட மாட்டேன். நீ சொல்லு. எதனாலும் நான் கேட்கிறேன்னு" சொல்ல, உடனே மோமோ, "அது வந்து ஹெங் ஹெங் அது என்ன தெரியுமா? நீ ஆசையா 3 பொம்மை வச்சிருந்த தெரியுமா? அதுல தெரியாத்தனமா ஒரு பொம்மைய மட்டும் பிச்சிட்டேன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹெங்குக்கு செம கடுப்பாயிட்டு, "ஹெங் டேய் தடி பயலே உன்னை விடமாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு மோமோ மேல விழுந்து அடிக்க போறான். உடனே மோமோ சொல்றான், "டேய் ஹெங் நீ என்ன சொன்ன? என்கிட்ட கோவப்பட மாட்டேன்னு சொன்னேல்லன்னு சொன்ன." அதுக்கு ஹெங், "ஆமாடா நான் உன்கிட்ட கோவப்பட மாட்டேன்னு சொன்னேன். ஆனா அடிக்க மாட்டேன்னு சொன்னேனா? இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு 2 பேருமே கியூட்டா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. சண்டை போடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே நெருக்கமாயிட்டாங்க. அப்படியே நம்ம மோமோ ஹெங்க பார்க்க, ஹெங் மோமோவ பார்க்க ஒரு மாரி அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம ஹெங் என்ன பண்ணான்னா, அவனுக்கு ஒரு மாரி இருக்கு. அப்படியே மோமோ பார்த்துட்டே இருக்கும்போது மோமோ கிட்டயே போறான். சரி அவனுக்கு வந்து முத்தம் குடுக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட போய் முத்தம் குடுக்கலான்னு போகும்போது, இந்த மோமோ பையன் அவனுக்கு ஒரு மாரி ஆயிட்டு போல இருக்கு. ஹெங் கிட்ட, "ஹெங் எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போறேன்னு" சொல்ல, உடனே ஹெங், "ஆமால்ல தூக்கம் வருதுல்ல. சரின்னு" சொல்லிட்டு அவன் வந்து தனியா கீழ படுத்துட்டான். கீழ படுத்திருக்கும்போது நம்ம ஹெங்குக்கு ஒரே மோமோ நெனப்பு. அப்படியே மோமோ நெனச்சு பார்த்துட்டே ரசிச்சுட்டே இருக்க, இங்க நம்ம மோமோ என்ன பண்றான்னா, அவனும் அவனோட இதய துடிப்புல கைய வச்சுட்டு, "என்னடா என்னோட இதய துடிப்பு இவ்ளோ வேகமா துடிக்குதுன்னு" சொல்லிட்டு அப்படி வெட்கப்பட்டுட்டே ஒரு தலகாணி எடுத்து அந்த தலகாணிய டைட்டா கட்டி புடிச்சுட்டு, அவனும் அப்படி வெட்கப்பட்டு நம்ம ஹெங்க நெனச்சுட்டே இருக்கான். 2 பேருமே தூங்காம ஒருத்தங்கள பத்தி ஒருத்தங்க நெனச்சுட்டே தான் இருக்காங்க. ரொம்ப கியூட்டா ரொமான்ஸ் போயிட்டே இருக்கு. அதே சமயம் இங்க நம்ம பாஸ தான் காமிக்கிறாங்க. பாஸ் தூக்கத்துல கூட ஹனி ஹனின்னு நம்ம ஹெங்கோட பேரையே சொல்லிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தோணுது, அச்சச்சோ! என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இல்ல, இல்ல இனிமே அவன பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கும்போது, அவனுக்கு முன்னாடி நம்ம ஹனி, அதாவது பாஸோட கெட்ட மனசாட்சி தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்போ ஹெங் நம்ம பாஸ் கிட்ட, "என்ன பாஸ் என்ன மிஸ் பண்ணலையா? உங்க ஹனிய பார்க்கவே விருப்பம் இல்லையான்னு" சொல்ல, பாஸ், "இல்ல, இல்ல எனக்கு விருப்பமா தான் இருக்கு. இல்ல, இல்ல இப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் வெளிய போறேன்னு" சொல்லிட்டு எழும்பி போக, உடனே அந்த கெட்ட மனசாட்சி பாஸ் கிட்ட, "பாஸ் பேசாம என்கிட்ட நெருக்கமா பழகுங்க. நான் உன்னோட மனசாட்சி தானே. உங்களோட மனசாட்சி கிட்ட நீங்க பேசலாம், பழகலாம், என்னனாலும் பண்ணிக்கலாம்னு" சொல்லிட்டு அந்த மனசாட்சி நம்ம பாஸோட கைய புடிச்சுட்டு, "பாஸ் இங்க பார்த்தீங்களா? என்னோட நெஞ்சு மேல கை வைங்க, அங்க கை வைங்கன்னு" சொல்லிட்டு வயித்து பக்கம் எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா கைய அப்படியே வச்சுட்டே வரான்.
நம்ம பாஸுக்கு ஒரு மாரி இருக்கு. அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் ஃபீல் பண்றான். அப்படியே அவனும் கைய வச்சு தடவிட்டே இருக்க, கடைசியில முக்கியமான இடத்துல வந்து கை வைக்க போறான். நம்ம பாஸுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. கரெக்ட்டா அந்த கைய அப்படி கீழ கொண்டு போக, கரெக்ட்டா அங்க யார் வராங்கன்னா, நல்ல மனசாட்சி வந்துருது. நல்ல மனசாட்சி பாஸ் கிட்ட, "டேய் பாஸ், உனக்கு ஒரு தடவ சொன்னா வெட்கமாவே இல்லையா? ஒழுங்கு மரியாதையா வெளிய போ. நான் கெட்ட மனசாட்சிய பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, உடனே பாஸ், "ஆமாமா, நீ சொல்றதும் கரெக்ட்டு தான்னு" சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிர்றான். அதே சமயம் இங்கே நம்ம ஹெங்கோட வீட்ட தான் காமிக்கிறாங்க. ஹெங் அப்படி புலம்பிட்டே வரான் மோமோ கிட்ட. "டேய் மோமோ, காலையில எவ்வளோ நேரம் ஆயிருச்சு பார்த்தியா? என்ன எழுப்பி விட வேண்டியதானேன்னு" சொல்ல, அதுக்கு மோமோ, "இல்லடா, எனக்கு காலையில ஒரு நெறைய வேலை வந்துட்டு, அதாவது சீச்சா வந்து நெறைய பேருக்கு என்ன சமைக்க சொன்னா. அதனால தான் நான் காலையில முழிச்சுட்டேன். உன்னை எழுப்பி விட மறந்துட்டேன்னு" சொல்ல, உடனே ஹெங் சீச்சா கிட்ட, "சீச்சா எதுக்காக மோமோ கிட்ட இவ்ளோ சாப்பாடு சமைக்க சொன்ன? முதல்ல என்கிட்ட கேட்டியான்னு" கேட்க, அதுக்கு சீச்சா, "அட போடா! நீலாம் ஒரு ஆளா? உன்கிட்ட எதுக்கு கேட்கணும்? அது மட்டும் இல்லாம என்னோட அண்ணனும், என்னோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்டு வரேன்னு சொன்னா. அதனால தான் நெறைய சாப்பாடு செய்ய சொன்னேன்னு" சொல்ல, உடனே ஹெங், "சரி, சரி, எல்லாருமே சாப்பிடலான்னு" சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா அங்க யார் வராங்கன்னா, நம்ம சீச்சாவோட அண்ணன்காரன் வரான். அண்ணன் ரொம்ப சோகமா வரான். அதெல்லாம் பார்த்த நம்ம ஹெங், மோமோ எல்லாருமே அந்த அண்ணன்காரன் கிட்ட, "என்னடா ஆச்சு? ஏன் இப்படி ரொம்ப சோகமா இருக்கன்னு" கேட்க, அதுக்கு ஃப்ரெண்டு, "உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன ஒருத்தன் மோசமா ஏமாத்திட்டான். நான் இன்னைக்கு தான் பக்கத்து வீட்ல போய் என்னோட பார இடிச்சு கட்ட போறாங்கல்ல, அத பத்தி விசாரிக்க போனேன். அப்போ பக்கத்து வீட்ல உள்ளவங்கலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் வந்து ஏமாந்துட்டேனாம். அங்க மாலே வரப்போறது இல்லையாம். என்ன ஒருத்தன் ரொம்ப கேவலமா ஏமாத்திட்டான்னு" சொல்லிட்டு அழுதுட்டே இருக்க, இங்க எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ஃப்ரெண்ட உட்கார வச்சுட்டு, "சரி, சரி, என்ன நடந்துச்சு சொல்லு" அப்படின்னு கேட்க, உடனே ஃப்ரெண்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். "அன்னைக்கு ஒருத்தன் என்கிட்ட பாரையும் வீட்டையும் எழுதி கேட்டு, அதுக்கு பதிலா அவன் கட்டுற மால்ல எனக்கு ஒரு இடத்த தரேன்னு சொன்னான்ல. ஆனா அந்த விஷயத்த மட்டும் அந்த பத்திரத்துல எழுதாம விட்டுட்டான். இப்போ நான் போய் எனக்கு சேர வேண்டிய இடத்த தா, இல்லைன்னா என்னோட பார தான்னு கேட்டா, அதுக்கு அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா? நீ முதல்ல பத்திரத்த நீ படிச்சே பார்க்கல. அந்த பத்திரத்துல உனக்கு எந்த இடமே குடுக்குற மாரி சொல்லலையே. அதனால உனக்கு எந்த இடத்தையும் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் மச்சான். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலன்னு" சொல்லிட்டே இருக்க, கரெக்ட்டா இப்போ தங்கச்சிக்காரி நேரா அண்ணா கிட்ட, "அண்ணா அப்படியா? அப்போ நம்ம வீட்டையும் பாரையும் எவனோ ஒருத்தனோட கையில சும்மா தூக்கி குடுத்துட்டு வந்திருக்க. அதுவும் ஃப்ரீயா, அப்படிதானே? நம்ம வீட்டுக்கும் காசு தர போறதில்ல, பாருக்கும் காசு தர போறதில்ல. அதே மாரி அந்த மாலையும் கட்டி தர போறதில்ல. அததானே நீ சொல்ல வரேன்னு" சொல்ல, அதுக்கு அண்ணன்காரனும் ஆமாமான்னு சொல்லிடுறான். இத கேட்ட தங்கச்சிக்காரிக்கு வந்துச்சு பாருங்களேன் கோவம். "டேய், உன்ன சும்மாவே விட மாட்டேன்டா. இன்னைக்கு செத்தடா" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன அடி அடின்னு போட்டு மிதி மிதின்னு போட்டு நல்லா வச்சு செஞ்சுட்டே இருக்கா. உடனே ஹெங் தான் தடுத்து நிப்பாட்டுறான். இப்போ ஹெங் சீச்சாவோட கைய பிடிச்சிட்டு, "சீச்சா சும்மா இரு. நம்ம பார்த்துக்கலாம். என்ன நடந்தாலும் சமாளிச்சிடலான்னு" சொல்ல, அங்க சீச்சா பொண்ணு அழ ஆரம்பிச்சுட்டா. அதே மாரி மோமோ அந்த அண்ணன்காரன் கிட்ட, "டேய் நீ அமைதியா இருடா. டேய் நீ அமைதியா இருடா. ஏதாட்டும் பண்ணலாம். எப்படியாட்டும் உன்னோட பார திருப்பி வாங்கிடலான்னு" சொல்லிட்டே இருக்கா. அதுக்கு அண்ணன்காரனும் சரின்னு சொல்லிட்டே இருக்க, இங்க சீச்சா பொண்ணு தான் ரொம்ப ரொம்ப அழுதுட்டே இருக்கா. உடனே ஹெங் தான் சீச்சாவோட தலைய கோரி விட்டுட்டு, "சரி, சரி, கவலைப்படாத. எல்லாமே சரியாயிரும்னு" சொல்லிட்டு ஆறுதல் பண்ணிட்டே இருக்க, இது எல்லாத்தையுமே மோமோ பார்த்துட்டே இருக்கான். மோமோக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அதாவது ஹெங் சீச்சா கூட நெருக்கமா பழகுறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொசசிவா இருக்குன்னு நெனைக்கிறேன். அதே சமயம் இங்க நம்ம பாஸ தான் காமிக்கிறாங்க. பாஸ் நேரா அவனோட ரூம்குள்ள போகும்போது பயந்து பயந்து போறான். உள்ளக்க ஒரு வேளை கெட்ட மனசாட்சி இருக்குமோ? இல்ல அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளக்க அப்படியே கதவு தொறக்கும்போது, இங்க நல்ல மனசாட்சி என்ன பண்ணியிருக்குன்னா, கெட்ட மனசாட்சிய கரெக்ட் பண்ணிட்டு அப்படி தொட்டு தொட்டு பேசிட்டே இருக்கு. அதாவது நம்ம நல்ல மனசாட்சியான பாஸ் நேரா கெட்ட மனசாட்சி ஹெங் கிட்ட போய் அவனோட உடம்பு ஃபுல்லா தொட்டு பார்த்துட்டு, "நீ ரொம்ப அழகா இருக்க, சூப்பரா இருக்கன்னு" சொல்லிட்டு அப்படி கரெக்ட் பண்ற மாரியே பேசிட்டே இருக்க. இத பார்த்த பாஸுக்கு ஷாக்கு. இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு நேரா நல்ல மனசாட்சி கிட்ட, "டேய் உனக்கு வெட்கமாவே இல்லையா? நீ என்ன வெளிய போன்னு சொல்லிட்டு, இப்போ நீ கொஞ்சி பேசிட்டு இருக்க, மானக்கெட்டவனேன்னு" கேட்க, அதுக்கு நல்ல மனசாட்சி பாஸ் கிட்ட, "இப்ப என்ன என்னதான் செய்ய சொல்ற? நான் தான் நீ, நீ தான் நான். நானும் ஒரு மனுஷன் தானே. அதனால தான் ஹெங்க பார்த்தோன்னே என்னோட மனசு அப்படி தவறி விழுந்துட்டுன்னு" சொல்ல, அதுக்கு பாஸ் இப்ப நல்ல மனசாட்சி கிட்ட, "டேய் அவன நம்பாத. ஹெங்க நம்புனா நீ ஏமாந்து தான் போவேன்னு" சொல்ல, இருந்தாலும் நல்ல மனசாட்சி இது எல்லாத்தையுமே கேட்குற மாரி இல்ல. "இல்ல, இல்ல, வாய மூடு. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு" சொல்லிட்டு காது பொத்திட்டே இருக்க, அதுக்கு பாஸ் இங்க கத்திட்டே இருக்கான். "டேய் நான் சொல்றது உண்ம. நீ கண்டிப்பா ஹெங்க நம்பாத. ஹெங்க நம்புனா கண்டிப்பா லாஸ்ட்ல ஏமாந்து தான் போவேன்னு" சொல்ல, அதுக்கு அந்த நல்ல மனசாட்சி ஹெங்க கட்டி பிடிச்சிட்டு, "ஹெங் அவன் சொல்றதெல்லாம் பொய் தானே.
அது மட்டும் இல்லாம இவன் கிட்ட இருந்தா நம்ம 2 பேரையுமே பிரிச்சு விட்டுருவான். பேசாம இங்கேருந்து வெளிய போயிரலான்னு சொல்லிட்டு, நல்ல மனசாட்சியும், கெட்ட மனசாட்சியும் கைகோர்த்து போக, இங்க நம்ம பாஸ் கத்திட்டே இருக்கான். பாஸ் நல்ல மனசாட்சி கிட்ட ஒழுங்கு மரியாதையா திரும்பி வந்துரு. அப்படி இல்லன்னா நீ தான் கஷ்டப்படுவ. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ! அவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அழக்கூடாது. அப்படி அழுதனா உன்னை வீட்ட விட்டு தொரத்திருவேன்னு சொல்ல, நல்ல மனசாட்சி அட போடா! அப்படின்னு சொல்லிட்டு ஹெங் கூட அப்படியே போயிட்டே இருக்கான். அதே சமயம் இங்க நம்ம ஆஃபீஸ தான் காமிக்கிறாங்க. ஆஃபீஸ்ல மோமோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, 10 கிட்ட ஏற்கனவே அதாவது நம்ம ஹெங்கோட ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா பேசிட்டு இருந்தாங்கல்ல, அததான் மோமோ 10 கிட்ட பேசிட்டு இருக்கான். என்னோட ஃப்ரெண்ட ஒருத்தன் ஏமாத்திட்டான். அதுக்கு ஏதாட்டு பண்ண முடியுமான்னு கேட்க, அதுக்கு 10 சொல்லியிருப்பான். அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த பத்திரத்துல எல்லாமே தெளிவா இருக்கு. ஆனா ஒண்ணு வேணா பண்ணலாம். அது என்னதுன்னா, ஒருத்தன் உன் ஃப்ரெண்ட ஏமாத்துறான்ல, அவன் வாயாலேயே உண்மைய வர வைக்கணும். அதாவது அந்த மால்ல அவன் இடம் குடுக்கிறதா சொன்னான்ல, அந்த விஷயத்த ஒரு ரெக்கார்டாவோ இல்லைன்னா ஒரு வீடியோவோ ஏதாட்டும் ஒரு ஆதாரம் நம்ம கையில கிடைச்சா கூட அந்த பாரை திரும்பி வாங்கிடலான்னு சொல்ல, இதை கேட்ட மோமோ ஓ சரி சரின்னு கேட்டுட்டே இருக்கான். கரெக்டா அங்க யார் வராங்கன்னா நம்ம ஹெங் தான் வரான். ஹெங் காஃபி போடலான்னு சொல்லிட்டு அந்த காஃபி எடுத்துட்டு வரும்போது இங்க 10 பார்த்துடுறான். 10க்கு ஹெங்க பார்க்கும்போதுலாம் செமைய கடுப்பாகுது. வேணுக்குனே 10 மோமோ கிட்ட, மோமோ உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ வந்து ஹெங்கோட வீட்ல இருக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. எப்ப பார்த்தாலும் அவன் உன்னை சமைக்க சொல்றான். அது இதுன்னு பண்ண சொல்றான். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நீ ஹெங்குக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஹெங்கோட ஃப்ரெண்டுக்கு கூட உதவி கேட்டு என்கிட்ட வந்திருக்க. நீ ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்க. ஆனா நான் ஒருவேளை ஹெங்கா இருந்தேன்னா கண்டிப்பா உன்னை இந்த வேலையெல்லாம் செய்ய விட மாட்டேன். உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம ஹெங் கேட்டுட்டே தான் இருக்கான். ஹெங்குக்கு செம்மையா கடுப்பாகுது. ஹெங் என்ன பண்றான்னா, ச்சே! இந்த காஃபி போடுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த சீனி கரையவே மாட்டிக்கி. ச்சே! ரொம்ப இனிப்பா இருக்கும் போல இருக்கு. இனிப்பா இருந்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, வேணுக்குன்னே 10 கடுப்பேத்தணும்னு சொல்லிட்டு, ஐயோ! இந்த காஃபி போடுறதுக்கு லேட் ஆகுதே. ச்சே! ச்சே! ஏன் இந்த காஃபி இவ்ளோ லேட் ஆகுதுன்னு தெரியல. சீக்கிரமா இந்த காஃபி ரெடியே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்க, மோமோக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்ல தான் இருக்காங்க. நம்ம ஹெங் வந்து வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதாவது நம்ம சீச்சா அண்ணனோட பாரை எப்படியாட்டு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஃபைல் எல்லாத்தையுமே தேடி பார்க்குறான். ஏதாட்டும் ஒரு ஆதாரம் கிடைக்கலான்னு சொல்லிட்டு கண் முழிச்சு பார்த்துட்டே இருக்க, அங்க தூரத்துல இருந்து இது எல்லாத்தையுமே மோமோ பார்க்குறான். மோமோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரெக்டா அங்க சீச்சா பொண்ணு வரா. சீச்சா பொண்ணு நேரா ஹெங் கிட்ட போய், ஆமா ஹெங் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு ஹெங் ஒன்றும் இல்லை ஏதாட்டும் ஆதாரம் கிடைக்குதான்னு பார்க்குறேன். அப்போ தானே உன்னோட பாரை திருப்பி கொடுக்க முடியும்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது சீச்சா பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீச்சா அப்படியே ஹெங்கையே பார்த்துட்டே இருக்க, ஹெங் கேட்குறான் என்னாச்சு சீச்சா இப்படியே பார்த்துட்டே இருக்கேன்னு கேட்க, அதுக்கு சீச்சா இல்லை இல்லை சும்மா தான் அப்படி பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்ல, அதுக்கு ஹெங் சீச்சா உன்கிட்ட ஒன்று சொல்லவா, ஒருவேளை உன்னோட பார் உனக்கு திரும்பி கிடைக்கலனா நீ எப்போவுமே என்னோட வீட்டிலேயே தங்கிக்கலாம், என்னோட ரூம் உனக்கு தான் சொல்ல, அதுக்கு சீச்சா டேய் உண்மையாவா சொல்கிறேன்னு சொல்ல, உடனே ஹெங் ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஆமாம் ஆமாம் உனக்கு என்னோட ரூமை தருவாங்க, நான் போய் தான் சொன்னேன், ஒழுங்கு மரியாதையா பார் கிடைச்சோன்னே இந்த வீட்டை விட்டு ஓடிடுன்னு சொல்ல, சீச்சாவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஹெங்க பார்த்துட்டே இருக்கா. ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கா. ஹெங்கும் சொல்லி பார்க்குறான், சீச்சா உனக்கு போர் அடிக்குதுன்னா உன்னோட ரூம்ல போய் தூங்குன்னு சொல்ல, சீச்சாக்கு இன்னைக்கு என்ன ஆச்சோ தெரியல. ஹெங்க அப்படி வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்கா. இது எல்லாத்தையுமே மோமோ பார்த்துட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டா. அதே சமயம் இங்க நம்ம பாஸ் தான் காமிக்கிறாங்க. பாஸ் காலையில முழிச்சு பார்க்குறான். அவனுக்கு பக்கத்துல அந்த நல்ல மனசாட்சி ரொம்ப ரொம்ப சோகமா உட்காந்துருக்கு. பாஸ் கேட்குறான் என்னடா ஆச்சு ஏன் இப்படி சோகமா இருக்கேன்னு கேட்க, உடனே நல்ல மனசாட்சி அதுவா ஹெங் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்ல, அதுக்கு பாஸ் சரிடா விடு நம்ம பார்த்துக்கலான்னு சொல்ல, உடனே அந்த நல்ல மனசாட்சி ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது, என்னை யாருமே காதலிக்க மாட்டாங்களா, ஏன் ஹெங்குக்கு என்ன பிடிக்கல, ஒருவேளை நான் வந்து பையங்கிறதுனால பிடிக்கலையா, அப்படி இல்லைன்னா நான் நல்ல மனசாட்சின்னு பிடிக்கலையா, ஏன்னா நல்ல மனசாட்சியும் கெட்ட மனசாட்சியும் ஒன்றா இருக்க முடியாதுல்ல, அதனால தான் அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்ல, உடனே பாஸ் சேச்சா அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்ல, உடனே நல்ல மனசாட்சி அப்போ எதுக்கு தான் அவனுக்கு என்ன பிடிக்கல, நான் அவனை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன், அவன் கூட என்ன ஒரு ஏஞ்சலா பார்க்குறான், ஆனால் ஏன் என்னை காதலிக்க மாட்டேங்கிறான், நான் அவளத்துக்கும் தேவையில்லாதவனா ஆயிட்டேனா, அது மட்டும் இல்லாமல் என்னை யாரெல்லாம் காதலிக்கிறாங்களோ, நான் யாரெல்லாம் காதலிக்கிறேனோ அவங்க எல்லாருமே என்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுறாங்க, நான் கடைசி முடியும் தனியாக தான் இருக்கணுமா, எனக்குன்னு யாருமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக சொல்லிட்டே இருக்கேன். இதெல்லாம் கேட்கும்போது பாஸுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருது. பாஸ் நல்ல மனசாட்சி கிட்ட இங்கே பாரு, இனிமே நீ கஷ்டப்படக்கூடாது, உனக்காக நான் இருக்கேன், நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் ஹெங் எதுக்கு நம்ம 2 பேருமே காதலிக்கலைன்னா ஏன்னா அவனோட மனசுக்குள்ள நம்ம இல்லை, சரி சரி விடு, நான் இனிமே உனக்காக எப்பவுமே இருப்பேன், உன் கூடவே இருப்பேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ எப்பவுமே அனாதை கிடையாது,
நம்ம 2 பேருமே நம்மள பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, நம்ம பாஸ் அந்த நல்ல மனசாட்சிய அப்படியே கட்டி பிடிச்சுட்டே இருக்க, 2 பேருமே அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் பண்ணிட்டே இருக்காங்க. அதே சமயம் இங்க நம்ம ஹெங்கோட வீட்ட தான் காமிக்கிறாங்க. காலையில ஆயிருச்சு. ஹெங்கும், சீச்சாவும் அதே இடத்துலயே உட்காந்து தூங்கிட்டாங்க போல இருக்கு. இத பார்த்த மோமோ நேரா ஹெங் கிட்ட போய், "ஹெங் எந்திரிடா, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு" சொல்ல, அதுக்கு ஹெங், "போடா நான்லாம் வரல. பேசாம என்னோட சைன நீ போட்டுருன்னு" சொல்ல, அதுக்கு மோமோ, "டேய் ஹெங் என்ன வெளாடுறியா? உன்னோட சைன நான் எப்படி போட முடியும்? அப்படி போட்டா அந்த ப்ராப்பர்ட்டி எதுவுமே செல்லாம போயிரும்ன்னு" சொல்ல, இத கேட்ட ஹெங்குக்கு ஒரு ஐடியா வருது. ஆமால்ல, அப்ப என்னோட சைன வேற யாருமே போட முடியாது. கரெக்ட்டு, கரெக்ட்டு. எனக்கு ஒரு நல்ல பிளான் வந்துட்டுன்னு சொல்லிட்டு, நேரா எல்லாரும் எங்க போறாங்கன்னா, அந்த பாஸ் அதாவது நம்ம சீச்சாவோட அண்ணன ஒருத்தன் ஏமாத்துனான்ல, அவன பாக்க தான் போயிருக்காங்க. அங்க போய் ஹெங் பாஸ் கிட்ட, "இங்க பாருங்க, அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பத்திரத்துல கையெழுத்து வாங்குனீங்கல்ல, அந்த கையெழுத்து இனிமே செல்லாது. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு அவனோட பேர மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால என்னோட ஃப்ரெண்டு ஏற்கனவே அவனோட பழைய பேர தான் இந்த பத்திரத்துல கையெழுத்தா போட்டிருக்கான். ஆனா இப்ப அவனோட பேரு வேற பேரு. அதனால இந்த பத்திரம் செல்லாதுன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹெங்கும் அவனோட ஃப்ரெண்டும் ஆயி ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்க, உடனே பாஸ் கேட்குறான், "இப்ப அதுக்கு என்னன்னு?" கேட்க ஹெங்குக்கு ஒண்ணுமே புரியல. ஹெங் மோமோ கிட்ட, "என்னடா இப்ப அதுக்கு என்னன்னு கேட்குறான்? அந்த பத்திரம் இனிமே செல்லாது தானேன்னு" சொல்ல, உடனே மோமோ, "டேய் உனக்கு அறிவே இல்லையா? என்ன ஆனாலும் உன்னோட ஃப்ரெண்டு தான் அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டான்ன. இனிமே பழைய பேரா இருந்தா என்ன, புது பேரா இருந்தா என்ன? பழைய பேர வச்சு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. பைத்தியக்கார பயலேன்னு" சொல்ல, உடனே ஹெங் நம்ம மோமோ கிட்ட, "மோமோ நீ முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல. இப்ப பாரு இந்த இடத்துக்கு வந்து அசிங்கப்பட்டேன்னு" சொல்ல, உடனே மோமோ, "ஆமாமா, நீ உன்னோட பிளான் எதையுமே சொல்லாம அப்படியே இங்க கூப்பிட்டு வந்துட்ட. இப்ப என்கிட்ட வந்து கேளு. சரி, சரி எதையாவது செஞ்சு சமாளிக்கலாம்ன்னு" சொல்லிட்டு மோமோ அந்த பாஸ் கிட்ட, "எங்ககிட்ட ஒரு பெரிய ஆதாரம் இருக்கு. அதாவது என்னோட ஃப்ரெண்ட் எப்பவுமே பாட்டு பாடிட்டே இருப்பான். பாட்டு பாடுறதுக்காண்டி ஒரு மைக்க ஆன்லயே வச்சிருப்பான். அந்த மைக் என்னோட ஃப்ரெண்டு யார்கிட்டலாம் பேசுறானோ அதை எல்லாத்தையுமே பதிஞ்சு வச்சிருக்கும். கண்டிப்பா நீங்க 2 பேரும் பேசினத கூட பதிஞ்சு வச்சிருக்கும்ன்னு" சொல்லிட்டு, நம்ம மோமோ அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மைக்க வாங்கி நேரா பாஸ் முன்னாடி வச்சு எல்லாமே கேளுங்கன்னு சொல்ல, கரெக்ட்டா அவங்க 2 பேருமே பேசினது. அதாவது அந்த கெட்ட பாஸ் சீச்சாவோட அண்ணன்கிட்ட, "உனக்கு இந்த மால்ல ஒரு பங்கு உனக்கு குடுக்கேன்னு" சொல்லியிருப்பான்ல, அது எல்லாத்தையுமே அந்த ஸ்பீக்கர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கும் போல இருக்கு. அது எல்லாத்தையுமே கேட்டு பாஸ் ஷாக் ஆயிட்டான். இப்போ பாஸ் சீச்சாவோட அண்ணன்கிட்ட, "சரி, சரி நான் உன்னோட பாரையே திருப்பி தந்துடுறேன். யார்கிட்டயும் சொல்லாதன்னு" சொல்ல, உடனே ஃப்ரெண்டும் அந்த பாரோட பத்திரம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பார தான் காமிக்கிறாங்க. பார்ல சீச்சாவோட அண்ணன், ஹெங், மோமோ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. முதல்ல சீச்சாவோட அண்ணனும் ஹெங்கும் டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. ஐ ஜாலி ஜாலி நம்மளோட பார் நம்மளுக்கே கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டான்ஸ் ஆடிட்டே இருக்க, சீச்சாவோட அண்ணன் மோமோக்கும் நம்ம ஹெங்குக்கும் நன்றி சொல்றான். "ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச உதவிக்கு இந்த பார்ல உள்ள எந்த சரக்குனாலும் நீங்க எடுத்து குடிக்கலாம்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது ஹெங்குக்கும் மோமோக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹெங் சீச்சாவோட அண்ணன் கிட்ட, "ஆமா சீச்சா எங்கன்னு?" கேட்க, உடனே அண்ணன்காரன் சொல்றான், "சீச்சா வெளியே உட்காந்துருக்கான்னு" சொல்லிடுறான். உடனே ஹெங், "சரி சரி நான் சீச்சாவ பார்க்க போறேன்னு" சொல்லிட்டு வெளியே போக, அங்க சீச்சா ஒரு மாரி அழுதுட்டு இருக்கா. அத பார்த்த ஹெங் சீச்சா கிட்ட, "சீச்சா எனக்கு தெரியும். உனக்கு இந்த பார குடுக்குறதுக்கு விருப்பமே இல்ல. என்ன உன்னோட அண்ணன் ஆசைப்பட்டான் தான் குடுக்குறதுக்கு விருப்பப்பட்டு குடுத்த. அது மட்டும் இல்லாம இந்த பார உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்னு" சொல்ல, அதுக்கு சீச்சா, "யார் சொன்னா? அப்படிலாம் கிடையாதே. எனக்கு இந்த பாரெல்லாம் பிடிக்காதுன்னு" சொல்ல, உடனே ஹெங் சீச்சா கிட்ட, "ஏய் சீச்சா பொய் சொல்லாத. இந்த பார்ல தான் நீ சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்க. அது மட்டும் இல்லாம உன்னோட அம்மா, அப்பா நினைவுகள் எல்லாமே இந்த பார்ல தானே இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட நினைவுகளும் நிறைய விஷயம் இந்த பார்ல தான் இருக்கு. நான் எப்பலாம் ரொம்ப சோகமா இருக்கனோ, அப்பலாம் இந்த பார்ல வந்து சரக்கு அடிப்பேன். அப்போதான் என்னோட மனசு ஆறுதல் ஆகும். அது மட்டும் இல்லாம நான் ஒரு நாள் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ கூட நீ தானே இந்த பார்ல கூப்பிட்டு வந்து என்ன ஆறுதல் படுத்தின. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? என்னோட அம்மா கூட இறந்து போனாங்க. அப்போ கூட இந்த பார்ல வந்து தான் நான் அழுதுட்டே இருந்தேன். நீ தானே என்ன சமாதானப்படுத்தினேன்னு" சொல்ல, சீச்சாவும், "பரவாயில்லையே நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க. ஆமா நானும் இந்த பார ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன்னு" சொல்லி அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறா. இங்க ஹெங்கும், "ஆமாமா எனக்கும் இந்த பார விட்டு போக மனசே இல்ல. எனக்கு இந்த பார ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பார்ல தான் என்னோட நிறைய நினைவுகள் இருக்குன்னு" சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறான். இத பார்த்த சீச்சா, "என்ன ஹெங் சின்ன குழந்தை மாரி அழ ஆரம்பிச்சிட்ட. சரி சரி என்ன வந்து கட்டி புடின்னு" சொல்லிட்டு இப்போ சீச்சாவும் ஹெங்கும் அப்படி கட்டி பிடிச்சு அழுதுட்டே இருக்க, இத தூரத்துல இருந்து மோமோ பார்த்துடுறா. மோமோக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. மோமோ நேரா வீட்டுக்கு போய் என்ன பண்றான்னா,
அவனோட பெட்டி, பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறான். எதுக்காகன்னா வீட்ட விட்டு காலி பண்ண போறான்னு நெனைக்கிறேன். இப்போ மோமோ அந்த பெட்டியெல்லாம் எடுத்து வைக்கும்போது, அவன் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். அதாவது நேத்து ராத்திரி நம்ம ஹெங்கும், சீச்சாவும் பக்கத்துல உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப கூட ஹெங் சீச்சா கிட்ட, "சீச்சா ஒருவேள உன்னோட பார் உனக்கு கிடைக்கலன்னா, பேசாம என்னோட ரூம்லயே கடைசி முடியும் தங்கிறேன்னு சொல்லியிருப்பான்ல." அத எல்லாத்தையுமே மோமோ கேட்டிருப்பான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருக்கும். சோகமா அங்கருந்து போயிருப்பான். இப்ப அது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு மோமோ, இனிமே இந்த வீட்ல இருந்தா நல்லா இருக்காது. ஹெங்குக்கு என்ன பிடிக்கல, சீச்சாவ தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பெட்டியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி போவான். கரெக்ட்டா அங்க ஹெங் குளிச்சுட்டு வந்திருப்பான் போல இருக்கு. ஹெங் மோமோ பார்த்து, "ஆமா மோமோ, பெட்டிய எடுத்துட்டு எங்க போறேன்னு?" கேட்க, அதுக்கு மோமோ, "இல்ல இனிமே இந்த இடத்துல இருக்க மாட்டேன். நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்ல போய் தங்க போறேன்னு" சொல்ல, அதுக்கு ஹெங் கேட்குறான், "மோமோ உண்மைய சொல்லு. நீ டென்னோட வீட்ல தானே போய் தங்க போற? ஏன்னா நீ டென்ன காதலிக்கிற தானேன்னு?" கேட்க, அதுக்கு மோமோ, "ச்சே அப்படிலாம் கிடையாது. டென்னுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. டென் வந்து என்னோட பழைய காதலன். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் டென்ன காதலிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நாங்க 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். இப்போ டென் என்கிட்ட வந்து என்ன புடிச்சிருக்கு, மறுபடியும் என்ன காதலின்னு சொன்னா, நான் அவன்கிட்ட இல்ல இல்ல உன்னெல்லாம் காதலிக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டேன். இருந்தாலும் டென் கேட்க மாட்டேங்கான். என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல, இத கேட்ட ஹெங், "ஓ அப்படியா மோமோ? அப்ப எதுக்கு இந்த வீட்ட விட்டு போறேன்னு?" சொல்ல, உடனே மோமோ, "இல்ல எனக்கு போணும்னு தோணுச்சு. அதான் போறேன்னு" சொல்லிட்டு அப்படி போக போக, இங்க நம்ம ஹெங்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹெங் என்ன பண்ணான்னா, மோமோ பின்னாடி போய் அப்படி கட்டி புடிச்சுட்டு, "இங்க பாரு மோமோ, என்ன விட்டு போகாத" அப்படின்னு சொல்ல, உடனே மோமோக்கு ஒரு மாரி இருக்கு. மோமோ ஹெங் கிட்ட, "ஹெங் என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னுமே என்ன கஷ்டப்படுத்துறியா? அது மட்டும் இல்லாம என்னை எதுக்காக இங்க இருக்க சொல்ற? ஒருவேளை நான் உனக்கு துணி துவைச்சு குடுக்குறேன். அது மட்டும் இல்லாம உனக்கு நல்லா சமைச்சு தரேன்ல, அதனால தானே என்னை இங்கேயே இருக்க சொல்ற. கவலைப்படாத. என்னை விட சீச்சா உனக்கு அழகாவே சமைச்சு தருவா. அது மட்டும் இல்லாம நல்லாவே பார்த்துப்பான்னு" சொல்ல, உடனே ஹெங்குக்கு இப்பதான் புரியுது. ஹெங் நம்ம மோமோ கிட்ட, "மோமோ இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நீ வந்து சீச்சாவ நான் காதலிக்கிறேன்னு நெனைக்கிறியா? இல்ல, இல்ல. சீச்சா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவ ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும் தான். வேற எதுவுமே கிடையாது" அப்படின்னு சொல்ல, அதுக்கு மோமோ, "ஓ! அப்படியா? சரி, சரி. நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் நம்பணும்னா, அத வந்து நிரூபிச்சு காட்டு. அது எப்படின்னா, நீ என்ன காதலிச்சு காமிக்கணும். அப்போதான் நீ சொல்றது எல்லாத்தையுமே நம்புவேன்னு" சொல்ல, அதுக்கு நம்ம ஹெங் மோமோவ கட்டி புடிச்சுட்டு, அது வந்துன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கட்டி புடிச்சத கைய எடுக்குறான். இதெல்லாம் பார்க்கும்போது மோமோக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிட்டு. மோமோ ஹெங் கிட்ட, "எனக்கு தெரியும். நீ எப்பவுமே என்ன காதலிக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு அப்படி நடந்து போக, உடனே ஹெங் சிரிச்சுக்கிட்டே, "டேய் மோமோ எங்க போற? நான் உன்ன காதலிக்கிறேன் சரியா? நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். நான் உன்ன தான் காதலிக்கிறேன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது மோமோக்கு ஷாக்கு. மோமோ அப்படி திரும்பி பார்த்துட்டு, "டேய் நீ சொல்றது எல்லாமே உண்மையான்னு?" கேட்க, ஹெங்கும், "ஆமா நான் உண்மைய தான் சொல்றேன். நான் உன்ன ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன்." "சரி, சரி. நீ இன்னுமே நம்பலன்னு நெனைக்கிறேன். நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன்னு" சொல்லிட்டு, ஹெங் பைய பைய மோமோ கிட்ட போய் மோமோ அப்படி கட்டி புடிச்சு, மோமோக்கு உதட்டுல பட்டுன்னு முத்தம் குடுத்துட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது மோமோக்கு ஷாக்கு. இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் முழிச்சுட்டே இருக்க, இருந்தாலும் நம்ம ஹெங் அப்படி ரொமான்டிக்கா கண்ண மூடிட்டு, அப்படியே மோமோக்கு கொஞ்சம் கொஞ்சமா முத்தம் குடுத்துட்டே இருக்க, இத எல்லாத்தையுமே நம்ம மோமோ வந்து அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சுட்டான். நம்ம மோமோவும் அப்படியே அவனோட கண்ண மூடிட்டு 2 பேருமே பாசமா ரொமான்டிக்கா முத்தம் குடுத்துட்டே இருக்காங்க. இந்த மாரி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் கண்டிப்பா வந்துரும். அது மட்டும் இல்லாம ஜாப்பனீஸ் மூவி வந்து முடிஞ்சுட்டுன்னு நெனைக்கிறேன். மொத்தம் 7 எபிசோட் தான் போட்டிருக்கான். நான் 4 எபிசோடு எப்படியாட்டி இந்த வாரத்துக்குள்ள போட்டுறேன்ப்பா. ரொம்ப ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நான் போட்டுருவேன். போடாம இருக்க மாட்டேன். ஆ அது மட்டும் இல்லாம, ஒரு பொண்ணு வந்து யாருன்னு தெரியல எனக்கு. ஒருத்தவங்க வந்து உமான்னு நெனைக்கிறேன். அது யாருன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப சாரிம்மா. நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்துன மாரி எனக்கு தோணுது. ஏன்னா, நான் ஸ்ட்ரெய்ட் சேனல் வச்சிருக்கேன்ல, அதுல வந்து அவங்க வந்து "அக்கா பிஎல்லுக்கு வந்து நீங்க வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க. வீடியோ போட்டா நல்லாருக்கும்" அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா நான் ஸ்ட்ரெய்ட் வச்சிருக்கது, பிஎல் வச்சிருக்கது என்னோட வீட்ல யாருக்குமே தெரியாது. என்னோட ஹஸ்பண்ட தவிர யாருக்குமே தெரியாது. அதனால வீட்ல பிஎல்ல பத்தி தெரிஞ்சுச்சு என்ன கொன்னே போட்டுருவாங்க. அவ்வளோதான், நான் சட்னி சாம்பார் ஆயிருவேன். அதனால தான் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பிஎல் வந்து நான் வீட்ல வச்சிருக்கிறது தெரியாதுன்னு. அதனால கரெக்ட்டா ஸ்ட்ரெய்ட் சேனல்ல போய் அவங்க வந்து பிஎல்ல பத்தி பேசுறாங்களா, அப்ப யாராட்டி என்னோட குடும்பத்தில அந்த கமெண்ட்ட பார்த்தாங்க அவ்வளோதான். நம்மளுக்கு எல்லாத்தையும் பண்ணி செஞ்சு விட்டுருவாங்க. சிறப்பா செஞ்சு விட்டுருவாங்க. அதனால தான் உங்களோட கமெண்ட்ட வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சாரிம்மா உன்னோட மனச கஷ்டப்படுத்தினதுக்கு. தேங்க் யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.